40,000 பேர் போலி வாக்காளர் போலி முகவரியில் இருக்கான்ட்டு 6 மாத காலம் உழைச்சி ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாரு. 11,000 பேர் வந்து போலி வாக்காளர்னு கண்டுபிடிச்சாரு. நீ கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா என்ன ஒர்க் பண்ணீங்க சொல்லுங்க. காமுங்க, ஒரு பிரஸை கூட்டுங்க, பத்திரிகையாளர் கூட்டுங்க, பவர் பாயிண்ட் போடுங்க, குளத்தூர் தொகுதியில் இது நடந்திருக்கு போடுங்க. சும்மா அங்கே சொல்லிட்டாங்கன்னு இங்கேயும் போலி வாக்காளர் நீங்கன்னா அப்போ போலி வாக்காளர் 21க்கு முன்னாடி நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ நீங்கள் தான் பண்ணீங்களா? அதை போலி வாக்காளர் நீங்கள் தான் சேர்த்தீங்களா? 21க்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்போ தான் நீங்கள் ஆட்சியாக இருந்தீங்க. அப்போ போட்ட ஓட்டில் தானே திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ நீ உங்கள் ஆட்சியில் தானே வாக்காளர் பட்டியலாம் தயார் பண்ணாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் அப்போ தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது போலி வாக்காளர் நீங்கள் தான் தயார் பண்ணீங்களா? பல கேள்வி இருக்குது. அதாவது எதை சொல்லலாம் திமுக மேலே அப்படின்றது வந்து ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து ஏதோ எல்லா விஷயத்தையும் கையில் எடுப்பாங்க. அது திமுகவுக்கு வந்து சவாலான விஷயம். அதை எப்படி கையாள போகிறாங்க திமுகன்றது முக்கியமான விஷயம். அதாவது திமுகவில் வந்து தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கோன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும்பொழுது அதை சமாளிக்கிறது வந்து அதுக்கு ஒரு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு திட்டமிட்டு சமாளிக்கணும் ஆக்சுவலாக.